கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துப் பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சங்கீதம் 34:8 சொல்லுகிறது. ஒரு ஏழை தாய் தன்னுடைய மகளோட தனியாக ஒரு ஊர்ல வாழ்ந்துட்டு வர்றாங்க. கணவன் வயிற்று பிழைப்பிற்காக வெளியூருக்கு சென்றிருக்கிறார். ஸோ இவங்க குடும்பத்துல ரொம்ப வறுமை. இந்த வறுமையில உறவுகள் யாருமே சப்போர்ட் பண்றதுக்கு இல்லை. ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது இந்த மகளுக்கு திடீரென்று ஒரு நாள் பயங்கரமான காய்ச்சல் ஏற்படுகிறது. இந்த காய்ச்சல்ல அந்த பெண்ணுக்கு மருந்து வாங்குறதுக்கு கூட பணம் இல்லாம அந்த தாய் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. திடீர்னு ராத்திரியில காய்ச்சல் அதிகமாயிடுச்சு. உங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்றாங்க. பயங்கரமா அழுது ஜெபம் பண்றாங்க. காய்ச்சல் குறையவே இல்லை. ரொம்ப சோர்ந்து போயிடுறாங்க. ரொம்ப சோர்ந்து போனவங்க திரும்பவும் போய் ஜெபம் பண்றாங்க. ஜெபம் பண்ணிட்டு அன்னைக்கு நைட்டு சாப்பிடாம கூட அவங்க படுத்துடுறாங்க. எல்லாம் அழுதுகிட்டே அப்படியே தூங்கிடுறாங்க. பிள்ளைக்கு காய்ச்சல் கூடிக்கிட்டே இருக்குது. நைட்டு 2 மணிக்கு யாரோ ஒருத்தர் கதவு தட்டி இருக்கிறாங்க. இவங்க பயந்துட்டாங்க. பயந்து கதவு கிட்ட போய் யார் அது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நான் தான், நீங்க கூப்பிட்டுருந்தீங்கன்னா அந்த டாக்டர் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி வாய்ஸ் கேட்குது. கதவை திறந்து பார்த்தா அங்க ஒரு டாக்டர் நின்றுட்டு இருக்கிறாரு. அவரு இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அவங்க உள்ள வர்றாரு. உள்ள வந்து எங்க உங்க மகள் எங்க அப்படின்னு கேட்குறாரு. அவங்க இருக்கிற இடத்த காட்டுறாங்க. போறாரு, செக் பண்றாரு. ஃபீவர் ஹையா இருக்குது. உடனே இன்ஜெக்ஷன் பண்றாரு. இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு டேப்லெட் எழுதி கொடுத்து, இந்த டேப்லெட் அவங்க பொண்ணுக்கு வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வெளியில கிளம்புறாரு. இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. டாக்டர் வெளியில கிளம்பும்போது வீட்டு கதவு கிட்ட வந்து நின்று அவங்க கிட்ட கேட்குறாரு, என்ன, என்னோட ஃபீஸை தாங்க, நான் கிளம்பணும் அப்படின்னு இருக்கிறாரு. இவங்க ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. ஐயா, என்கிட்ட பைசா எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப கடுப்பாயிட்டாங்க. என்னங்க, ராத்திரியில் எனக்கு ஃபோன் பண்ணிட்டு வர சொல்லிட்டு இப்போ வந்து ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்ததுக்கப்புறம் என்கிட்ட பணம் இல்லைங்கிறீங்க, உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த லேடி சொல்கிறாங்க, ஐயா, நான் உங்களுக்கு எந்த காலுமே நான் பண்ணலை. நீங்கள் வேணா செக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃபோனை செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு ஃபோன் எடுத்து கால் லாக் பார்க்குறாரு. கால் லாக் வந்து எம்டியாக இருக்கு. கால் லாக் எம்டியாக இருக்கணும்னே இவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டார். இப்போ யோசிச்சு பார்க்குறாரு, நம்ம எப்படி இந்த இடத்துக்கு வந்தோம்னு யோசிச்சு பார்க்கும்போது தான் அவருக்கு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கனவு வந்திருக்கு. அந்த கனவுல ஒரு தரிசனத்தை பார்த்துருக்கிறாரு. இந்த மாதிரி வீட்டில் ஒரு மகள் சுகமில்லாமல் இருக்கிறாங்க. அந்த தாய் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணதுனால நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி இவர் எந்திரிச்சுங்க வந்ததை நினச்சி இவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டார். அப்போ தான் ரியலைஸ் பண்ணியிருக்கிறாரு, ஒரு சூப்பர் நேச்சுரல் ஃபோர்ஸ் நம்மளை இந்த இடத்துக்கு நடத்திட்டு வந்திருக்குது. அது நிச்சயமாக கடவுளுடைய சக்தி தான் சொல்லி அவர் கண்ணெல்லாம் கலங்கி ஆடி போயிட்டார். இந்த குடும்பத்தை கடவுள் வந்து இவ்வளோ தூரம் அன்பு செலுத்தி நம்மளை இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தை பற்றி விசாரிக்கும் போது அந்த தாய் தன்னுடைய நிலைமையெல்லாம் சொல்கிறாங்க. எனக்கு கணவன் வந்து வெளியூரில் இருக்கிறாரு, எனக்கு இன்னைக்கு ரொம்ப வறுமையில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் எதுவுமே பேசாமல் தங்கிட்ட இருக்கிற பணத்தை எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் அந்த ராத்திரியில் வாங்கி கொண்டு வந்து அந்த பெண்ணிட்ட கொடுத்துட்டு அவர் கிளம்பி போனார். அந்த பெண்ணுக்கு மிகப்பெரிய ஆனந்தம். கண்ணீரோடு கூட அவங்க ஆண்டவருக்கு நன்றி சொன்னாங்க. நான் பண்ணின ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு எனக்காக ஒரு மருத்துவர் அனுப்பினார் என்று சொல்லி ஆண்டவர் மேலே வச்சிருந்த நம்பிக்கைக்காக அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கர்த்தர் அவங்கள கைவிடலை. கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒரு நாள் உனக்கும் பொய்த்து போகாது. ஏனென்றால் அவர் நல்லவர் என்பதை ருசிக்க வேண்டும் என்பதில் அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில என்ன சூழ்நிலையில நீங்கள் நின்று கொண்டிருந்தாலும் நீங்கள் கர்த்தரை நம்பி நின்று கொண்டிருக்கிற காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். அவர் ஒரு நாளும் உங்களை மறந்து போக மாட்டார், உங்களை தள்ளிவிட மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். ஏனென்றால் என் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்ப்பதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இன்னைக்கு தேவனை நம்பி இருக்கிற எல்லாருமே அவர்
நல்லவர் என்பதை ருசிக்கணும்னு அவர் பிரியமுள்ளவராக இருக்கிறாரு. அதனால உங்க வாழ்க்கையில நீங்க நம்பி இருக்கிற காரியத்தை தேவன் வாய்க்க பண்ணுவார் என்று இயேசுவின் நாமத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன். நீங்க நிச்சயமாய் வெற்றி அடைவீர்கள். கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார் என்று உங்களை பார்த்து இயேசுவின் நாமத்தில் நான் அறிவிக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். கர்த்தருடைய நாமம் தாமே மகிமைப்படுவதாக. God bless you.